தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த மரியாதைக்குரிய புகழேந்தி சார். சார் வணக்கம். உங்களுக்கு வணக்கம். தமிழுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். பார்க்கின்ற நேயர்களுக்கு நன்றி. சார், நீங்க ஒரு புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா அவங்களுடைய ஒரு விசுவாசி, ஒரு மிகப்பெரிய தொண்டர். தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்கீங்க. முதல்ல வாழ்த்துக்கள். எப்படி அங்க அம்மாவுடைய விசுவாசிகள், அதே போல புரட்சி தலைவருடைய விசுவாசிகளுக்கு அங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கா? நிச்சயமாக. நான் இணைந்தது தாவேகாவுடைய தலைவர், அருமைக்குரிய தமிழக மக்களால் பெரிதும் பாராட்டப்படக்கூடிய, இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக விளங்கக்கூடிய தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் முன்னிலையிலே எல்லா ஏற்பாடுகளையும் மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் அவர்கள் சரிவர செய்திருந்தார்கள். உள்ள போனீங்கன்னா என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, பார்த்துட்டு ஆடி போயிட்டேன். முன்னமே சேர்ந்தவர்கள் எல்லாம் மரியாதை நிமித்தமாக அவர்களை சந்தித்து ஆட்சி பெற வந்திருந்தார்கள், வாழ்த்துக்களை பெற வந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக ஏடிஎம்கேக்காரர்கள். 2 பேர் தான் இல்லை. ஒன்று விஜயதரணி, இன்னொன்று திமுகவினுடைய முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகனுடைய புதல்வர். ஆகவே 2-3 பேர் தான் அங்கே புதிதாக தென்பட்டார்கள். இது எல்லாமே அதிமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள். இப்படித்தான் என்னை போன்றவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் ஜே கருணாநிதி அவர்கள் உட்பட. கரெக்ட், யுவர் கரெக்ட். இப்படி ஏகப்பட்ட பேர் பார்க்க முடிந்தது. அது அதிமுக அலுவலகமா இல்ல தாவேகா அலுவலகமான்னு ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஒரு திணறக்கூடிய சூழ்நிலை கூட எனக்கு இருந்தது. மாறி வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி. ஆகவே அரசியல் அனாதைகளாக்கப்பட்டு எங்கடா போறதுன்னு புரியல. நினைக்கிற மாதிரி ஏதோ வேடிக்கையான விஷயம் இல்லை. உள்ள இருந்து போராட முடியலன்னு இப்ப வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஆனா 7 வருஷமா நான், உங்களுக்கு தெரியும், நம்ம சேனலும் சேர்ந்து விடாம போராடிக்கிட்டு இருக்கேன். நான் என்னுடைய ஒரே குறிக்கோள், எடப்பாடி பழனிசாமி அரசியலில் இருந்து அகற்றப்பட வேண்டும், தூக்கி எறியப்பட வேண்டும். இந்த ஒரே நேர்கோடு தான். அதுல மாற்று கருத்து எனக்கு கிடையாது. எப்பயும் மாறினதும் இல்லை. ஓபிஎஸ் ஒளிந்தார் நெளிந்தார், அப்புறமா திடீர்னு வெளியில வருவார், நாங்கள் தூண்டி விட்டா பேசுவார், இப்படிலாம் இருந்தார். இது திருமதி வி.கே. சசிகலா அப்படிதான் போய் உள்ள படுத்துக்குவாங்க, எப்பயாவது வெளியில வருவாங்க. ஆனால் எனது குரல் அனுதினமும் ஒலித்துக் கொண்டே இருந்தது எடப்பாடிக்கு, பழனிசாமிக்கு எதிராக. இந்த தேர்தலை பொறுத்தவரை மதம், ஜாதி இவைகள் அறவே ஒழிக்கப்பட்டு விட்டது. யார் கேண்டிடேட் தெரியாது. கேண்டிடேட்டே தெரியாதப்ப ஒரு ஜாதி எப்படி தெரியும்? யார் மதம் புரியாது. ஏன்னா மதத்தை வைத்து அரசியல் செய்ய இந்த RSS சக்திகள், பாரதிய ஜனதா கட்சி எங்கே போய் முயன்றார்கள்? மதுரையிலே முயன்றார்கள். அந்த மதுரையிலே திருப்பரங்குன்றத்தை தூண்டிவிட்டு பார்த்தார்கள். இவனுக்கு போய் தான் பெருசா தீபாரதனை காமிச்சு ஏதோ தூக்கி நிறுத்துற மாதிரி ஏதோ தமாஷெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே தாவேகா வெற்றி பெறுகிறது. 4 அமைச்சர்கள் இந்து முன்னணி மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள். 4 பேரும் தோத்து போயிட்டாங்க, ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர்கள். நம்ம டான் உதயகுமார்ல இருந்து, நம்ம சயின்டிஸ்ட் செல்லூர் ராஜில இருந்து எல்லாமே காலி. சவுத்தே காலி. வென்று வந்தவர்கள் யாரோ ஒருத்தர் 2 பேர், அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. ஆகவே இப்படி தரைமட்டமாக்கப்பட்டது. இந்த மாபெரும் சரித்திரம் வாய்ந்த மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய வரலாற்று ஏடுகளிலே எழுதப்பட வேண்டியதில் மதம், ஜாதி ஒழிக்கப்பட்ட பின்னால் தேர்தலில் 10 பைசா செலவு பண்ணல வேட்பாளர்கள். யாராவது இருந்தவங்க ஏதாவது பண்ணியிருந்தா ஏதோ ஒரு தொகுதியிலோ 2 தொகுதியிலோ பெரிய. அங்கே இருந்தவர்கள் எல்லாம் தனது வீடுகளை விற்று பணம் செலவு செய்து அந்த கட்சி நம்பிக்கை நட்சத்திரங்களாக விலகி இன்றைய தினம் வெற்றி பெற்று வானிலை இருக்கின்ற நட்சத்திரங்களாக மாறி இருக்கிறார்கள். ஆகவே அது பெரிய வெற்றியை அந்த இயக்கத்திற்கு சேர்த்து கொடுத்து விட்டது. ஒரு செய்தித்தாளோ ஒரு ஊடகமோ யாராவது விஜய் வரப்போகிறார், ஆட்சியிலே அமரப்போகிறார்னு சொன்னாங்களா? இல்லவே இல்லை, சொல்லலை. எல்லோருமே வாக்குகள் வாங்குவார்கள், பிரிப்பாரு, வாக்கு பிரிப்பாரு, ஏதோ வருவாரு போவாரு, அப்படிதான் ஒரு பேச்சு இருந்ததே தவிர மாபெரும் வெற்றி அவர் பின்னாலே இருப்பதை யாராலும் கணிக்க முடியவில்லை. அது எக்ஸிட் போல் இந்தியா டுடே குப்தா கணித்தார்.
அன்றைய தினம்தான் தெரிந்தது. பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நாங்கள் பயணம் செய்தோம். தமிழகத்திலே தாவேகா தான் ஆட்சிக்கு வரும் என்பதை அவர் மிக தெளிவாக அவரது பிரிட்டிக் போல் இந்த இதிலே கணக்கெடுப்பிலே கரெக்டாக சொல்லியிருந்தார்கள். ஆகவே இப்படிப்பட்ட இயக்கம் மாத்திரம் அல்ல, அனாதைகளாக வெளியிலே வருபவர்கள் என்ன செய்வது என்பது புரியவில்லை. எங்கே போவது? ஆரம்ப காலத்திலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பிலேயே இருந்தாகிவிட்டது. அவர்கள் பிஜேபிக்கு எதிராக, RSSக்கு எதிராக குரல் கொடுக்கிறார் என்ற காரணத்திற்காக ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலை கூட இருந்தது. ஆனால் அதுவும் தரைமட்டமாக்கப்பட்டது. பிஜேபி ஒரே சீட்டு தான் வருது. பிஜேபி என்ற கட்சியை தமிழ்நாட்டில் காணாம போச்சு. அந்த வெற்றியினுடைய படிக்கட்டுகளிலே அதிலும் மாபெரும் வெற்றியை கண்டுவிட்டார் விஜய். அதற்கு மேலே நாங்கள் ஏன் ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் ஏன் அங்கே சென்றோம், எங்களை அரவணைத்து அங்கே இருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் அவர்களும் மற்றவர்களும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் மாண்புமிகு முதல்வரை சந்தித்தோம் என்று சொன்னால், காரணம் இந்த முதல்வர் தந்தை பெரியாரை கொண்டாடுகிறார். பேரளவிலே சின்ன படத்தை போட்டு பொதுக்குழுவும் செயற்குழுவும் நடத்திட்டு தந்தை பெரியாரை சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் இந்த முதல்வரின் பின்னால் பெரியார் நிற்கிறார். இந்த முதல்வரின் பின்னால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருக்கிறார்கள். இந்த முதல்வரின் பின்னால் பெருந்தலைவர் காமராஜர் நிற்கிறார். இப்படி அஞ்சலை அம்மாள் அவர்கள் நிற்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவராக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மாபெரும் தியாகத்தை செய்த அண்ணல் அம்பேத்கரை கொண்டாடுகிறார். அமைச்சரவையிலே கிட்டத்தட்ட 7-8 பேர், கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், இப்படியெல்லாம் வரலாறுகளை படைத்த ஒரு தலைவனாக நாங்கள் பார்க்கின்ற காரணம். ஆக எங்கள் தலைவர்களை கொண்டாடுவதிலே அம்மா வளர்த்த இயக்கம் இப்படி ஆகிவிட்டதே என்று அவர் சொல்லும் பொழுதும், ஆகவே இனி இந்த தலைவர்களை சொல்லிக்கொண்டே அந்த இயக்கத்தில் இருக்கலாம். இந்த தலைவர்கள் புகழ்பாடிக்கொண்டு அவரோடு பயணிக்கலாம். ஆகவே அதிலே எந்தவித குந்தகமும் மாற்று கருத்தும் வராது. ஆகவே அங்கேயும் இந்த மோதிரத்தை அணிந்து செல்லலாம். அருமைக்குரிய அன்பு சகோதரர் செங்கோட்டையன் பாக்கெட்ல அம்மா படத்தை வைத்திருக்கிறார். ஆகவே இதற்கு பாதகம் இல்லை. அதையெல்லாம் பார்த்து இது வேண்டாம் என்று சொல்லுகின்ற தலைவராக திரு விஜய் அவர்கள் இல்லை. முதல்வர் சில தினங்களுக்கு முன்னதாக திரு புகழேந்தி நீங்கள் தான் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தீங்க. அது என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் ஒரு கிட்டத்தட்ட 12 எம்எல்ஏக்கள் மேலும் ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைவார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருந்தீங்க. இதை எப்படி பார்க்கிறது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் சொன்ன பின்னால், உங்களிடத்திலே பேசிய பின்னால், இந்த 4 எம்எல்ஏக்கள் இசகே சுப்பையா, மரகதம் 4 பேர் ரிசைனை பார்த்தீங்க. அப்புறம் தொடர்ந்து இந்த விஜயபாஸ்கர் ஸ்கொயர், அந்த விஜயபாஸ்கர் இந்த விஜயபாஸ்கர், அந்த 2 பேர் ராஜினாமாவும் பார்த்தீர்கள். ஆகவே தொடர்ந்து ஒரு 6 பேர் ராஜினாமாவை நீங்கள் பார்த்து விட்டீர்கள். ஆனால் இன்னமும் இப்பொழுதும் சொல்லுகிறேன், இந்த பை எலெக்ஷனுக்கு முன்னால நிச்சயமா வரத்தான் போகிறார்கள், வந்து கொண்டே இருக்கிறார்கள், நிச்சயமாக வருவார்கள். எங்கே போவது? ஏனென்றால் ஒரு அகம்பாவமும் ஆணவமும் திமிரும் தலைக்கேறிய ஒரு மனிதர், எல்லாவற்றையும் இழந்து அனாதையாக, அரசியல் அனாதையாக நிற்கின்ற ஒரு மனிதர் இறங்கியே வரவில்லை. தப்பு நம்முடையதுதான், யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, இங்கே இருப்பவர்களே ஒத்துக்கொள்ளவில்லை, எல்லாரும் வெளியில போறாங்களே அப்படின்னு யாரையும் அவர் கூப்பிட தயாராக இல்லை பழனிசாமி. அதுக்கு மாறா கட்சியில் இருந்த பாரங்கள்லாம் இப்ப போயிடுச்சு, துரோகிகள்லாம் களை எடுக்கப்படுறாங்க, போறாங்க. இப்போ புதிய ரத்தத்தை பாய்ச்சுவோம் அதிமுகவில், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும். இப்ப விராலிமலையில விஜயபாஸ்கர் அவர்கள் போயிட்டாரா, புதுக்கோட்டைக்கு வேற ஒரு பொறுப்பாளரை போடுவோம், அடுத்து கரூர்ல விஜயபாஸ்கர் அவர்கள் போயிட்டாருன்னா கரூர்ல ஒரு புதிய ரத்தத்தை பாய்ச்சுவோம் அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப உறுதியா இருக்காரு. அதுல அவர் மனம் தளரவே இல்லை. அவர் டாக்டரா மாறிட்டார் போட்டிருக்கு புது ரத்தத்தை பாய்ச்சறதுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, பாரமா இருக்கவங்க எல்லாம் போயிட்டாங்களாம். ஒரு பக்கம் கை போயிடுச்சு, இன்னொரு பக்கம் வலது கை போயிடுச்சு, இடது கை போயிடுச்சு, 2 காலும் போயிடுச்சு, அப்புறம் தலையில்லாத முண்டை மாதிரி தொங்குது, எல்லா பாரமும் போயிடுச்சுதான். உண்மைதான். இந்த இயக்கத்திற்கு உழைத்தவர்கள் சார் 25 பேர் இதை ஒப்புக்கொள்ளாமல் ஆதரவளித்து வாக்களிக்கிறார்கள். ஜனநாயகத்திலே மக்கள், குறிப்பாக இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்த இந்த கவர்மெண்ட் நிலைக்க வேண்டும் என்கின்ற பண்போடு அவர்கள் வாக்களித்தார்கள். உடனே டிஸ்குவாலிபிகேஷன் பாரு, அடுத்த அறிவாய்ந்தவர் செய்யவே மாட்டாங்க. ஹக்கீம்
உங்ககிட்ட கொடுத்தாலோ எங்கிட்ட கொடுத்தாலோ ஒரு ரோட்ல போறவன்ட்ட கொடுத்தா கூட நம்மோடு உடன் இருந்தவர்கள், நாம் ஆளாக காரணமாக இருந்தவர்கள், நம்மை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு அழகு பார்த்தவர்கள், இத்தனை பேர் எதிர்ப்புக்கும் இடையில் பழனிசாமியை தாங்கி நின்றவர்கள். அந்த பாரங்கள் தான் அது, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட பாரங்கள், அந்த ஒரு பாரம் அதிலே சி.வி. சண்முகம் என்கின்ற பாரம் சொல்லுகிறது, எனது குழந்தை மேல் சத்தியம் இடுகிறேன், திமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க இவர் துணை போகிவிட்டார், இனிமேல் இவரோடு பயணம் செய்ய முடியாது என்று ஒரு பாரம் சொல்கிறது. இன்னொரு பாரம், எங்களை எல்லாம் பதவியிலிருந்து எடுத்துட்டு சிலருக்கு மாத்திரம் போட்டு அரசியல் பண்றியான்னு கேக்குது. கட்சிக்காரர்களை, மாவட்ட செயலாளர்களை எடுத்தீர்கள் வேக வேகமா, செய்யலாமா? என்ன இப்போ உனக்கு அர்ஜென்ட், எடுக்க வேண்டிய அர்ஜென்ட், இன்னொருத்தரை போட்டாச்சு. இப்ப இன்னொருத்தர் வந்தவரும் அதிமுக காரர் தான், அவர் விட்டு கொடுப்பாரா? அப்ப அங்கே உள்கட்சியில மோதல், விழுப்புரத்துல சண்டை நடக்குது. இந்த மோதலையும் ஏற்படுத்தி அதிலே லாபம் கண்ட ஒரு சர்வாதிகாரி தான் பழனிசாமி. நீங்க அதை நினைத்து பார்க்க வேண்டும். எடுக்காம கொஞ்சம் சும்மா இருந்திருந்தா என்ன ஒரு வாரத்துக்கு? அதுக்கு பின்னாலே அவர்கள் மன்னிப்பு கடிதம் கொடுக்கிறது, சபாநாயகரை பார்க்கறது. அவர்கள் திருநெல்வேலி அல்வாவை பழனிசாமிக்கு கொடுத்து விட்டார்கள். எப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப காமெடியா இருக்கும். ஓஹோ, நீ இப்படி வரியா? அது என்னையா ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா, நான் குடு வேகமா கொடுத்தாச்சு. கொடுத்த பின்னாடி அது க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆன பின்னாடி இவர் என்ன பண்ணிட்டார், பதவியிலிருந்து எடுத்திருக்க அந்த அகம்பாவத்தில் உட்காந்துருக்காரு. திரும்பி அவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தரும் இடத்தை விட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த குற்றச்சாட்டு க்ளோஸ்ட். இனி உங்க மேல குற்றச்சாட்டு இல்லையே, பதவிக்கு ஆபத்து இல்லைல்ல. ஆகவே அவர்கள் ராஜினாமா பண்றாங்க, வெளியில வராங்க, எது வேணாலும் பண்ணுவாங்க, இனி மொத்தமாவும் வருவாங்க. இது நடக்குது. ஆகவே ஏமாந்தது பழனிசாமி, காலமெல்லாம் ஏமாற்றினார், இப்பொழுது ஏமாந்து போனார். அதுதான் தலைவர் ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதேன்னு ஒரு பாட்டு பாடுவார். அதுக்கு சொந்தக்காரர் இவர். இப்படிப்பட்ட சூழ்நிலையால் தான் இந்த உங்க கேள்விக்கு இப்பதான் பதிலுக்கே வர, ஒரு நம்பிக்கையாக எங்களது தலைவர் புகழை பாடுகின்ற, அவர்கள் முகத்திலே நாங்கள் பார்க்கின்ற அந்த தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வர், தபாவிகாவுடைய தலைவர் விஜய் பின்னால் செல்லுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டது. மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறோம். எங்களை நன்றாக வழிநடத்துகிறார்கள் அங்கே இருக்கின்ற அனைத்து அமைச்சர்களும் சரி, குறிப்பாக மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் அவர்களும் சரி, மற்றவர்களும் சரி, அந்த தலைவரும் சரி. பார்த்தது என்ன, எப்படி நலமா இருக்கீங்களான்னு கேட்டாரு. மிகவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன பார்த்தது என்ன ஐடென்டிஃபை பண்ணுமே அப்படின்னு சொல்லி புகழேந்தி நான் சொல்றதுக்கு முன்னாடியே அவர் நல்லா இருக்கீங்களா, டிவியில பாக்குறேன், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா. ஆகவே அந்த மன மகிழ்ச்சியோடு நான் இணைந்திருக்கிறேன். ஆகவே வேறு அதிமுகவினுடைய கொள்கைக்கும் தாவேக்காவினுடைய கொள்கைக்கும் வேறுபாட்டை நான் இங்கே பார்க்கவில்லை. ஆகவே இல்ல, அப்ப தமிழக வெற்றி கழகத்தையும் ஒரு திராவிட இயக்கமாகத்தான் கருதுறீங்க, அது திராவிட இயக்கமா தான் இருக்குதுன்றீங்க. ஆமாங்க, அந்த திராவிட இயக்கத்துல இந்த தலைவர்களை முன்னிறுத்தி கொண்டு போகின்ற காட்சியை பார்க்கிறேன். அதை அதிமுக திமுக இங்கே ஒரு ஓரமா போட்டு பண்ணிட்டு இருந்தது. பழனிசாமி மொத்தமாவே தூக்கி போட்டாரு, தலைவரையும் அம்மாவையும் எல்லாம். ஆனா இன்று இந்த இயக்கத்தை பொறுத்தவரை அவர்கள் அதையெல்லாம் வேறுபாடு கருதாமல் தன் பிள்ளைகளாக, சகோதரர்களாக, அண்ணன் தம்பிகளாக, தாய்மார்களையும் மற்றவர்களையும் உறவாடி ஏற்றுக்கொள்வது என்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செயலாக நான் பார்க்கிறேன். சார், இப்போ இன்று காலையில் ஒரு பத்திரிகை செய்தி, திரு சி.வி. சண்முகம் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும், தமிழக வெற்றி கழகத்தோடு அவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் ஒரு செய்தியை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் உட்பட ஒரு 7 எம்எல்ஏக்கள் அவர்கள் ஏற்கனவே போர்க்குடி தூக்கினார்கள். அவர்களுடைய நிலை என்ன? இன்னும் பல எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பிறகு தமிழக வெற்றி கழகத்தில் ஐக்கியமாவதற்கு அவர்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்களா? என்ன, எப்படி பாக்குறீங்க? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்கள் போனாலும் பரவாயில்லன்னு இருக்காரா? இல்ல, அவர் கதை முடிந்து விட்டது. அவர் போனவர்களை பற்றியோ வருபவர்களை பற்றியோ சிந்திக்கின்ற இடத்திலே இல்லை. ஏனென்றால் அவரே முகவரி இல்லாமல் போய்விட்ட பின்னால் யார் போனா என்ன, யார் வந்தா என்ன. எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு ஆளுக்கு இனிமேல் அதிமுக ரோலே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி சாதிக்க வேண்டியது சாதிக்கவும் இல்லை, அவரால் எதையும் சாதிக்க முடியாது. அதுல நீங்க ஒன்னே ஒண்ணு கூர்ந்து கவனிக்கணும். ஆரம்பத்திலிருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த வரலாற்றிலேயே நீங்கள் பார்த்தால் சக்குன்னு யார் பேரையும் சொல்லிட மாட்டார். எடுத்து பாருங்க, வரலாறு எடுத்து பாருங்க, யாரையாவது பேரை சொல்லிட மாட்டார். ஏன்னு சொன்னீங்கன்னா அவர் சொன்னா அவன் பெரிய ஆள் ஆயிடுவான்.
விஜய் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பழனிசாமி என்கின்ற பெயரை உச்சரிக்கவே இல்லை, சொல்லவே இல்லை. ஐயோ நானும் திமுகவும் மோதிக்கு நீனே நச்சு நச்சுன்னு உள்ள வந்து உயிர் எடுத்துட்டு இருக்க, போய் நீ கணக்கிலே கிடையாது, இங்க பிளே கிரவுண்ட்லயே நீ இல்ல, நாங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கோம், நீ ஏன் நடுவில் வந்து இது பண்ணிட்டு இருக்க, நீ சலாச்சார போயா போயான்னு. அன்று அவர் எடுத்த அந்த முடிவிலே அவர் ஸ்ட்ராங்கா நிக்கிறார். என்ன மாதிரி 7 வருஷம் போராடிட்டு இருக்கார் எடப்பாடி பழனிசாமி. நான் ஒருத்தர் தான். இந்த முழு வெற்றி என்னைதான் சாரும். பழனிசாமி விழுந்ததும் அரசியல் முடிந்ததும் காரணம் முதலால் புகழேந்தி எவரும் இதில் உரிமை கொண்டாட அவர்களுக்கு உரிமையே இல்லை. அதை முழு வெற்றியாக நிர்ணயித்து பழனிசாமி முடித்தவர், அரசியல் வாழ்க்கையை முடித்தவர் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். அவர் அப்ளிகேஷன் போட்டு வந்தா சேர்க்க மாட்டாங்க, அதனால அவர் இங்க வரவும் முடியாது. அவரது அரசியல் முடிந்து விட்டது. அவர் திமுக வேணா போய் சேர்ந்துக்கலாம், ஓபிஎஸ் அந்த மாதிரி. திமுக தான் செயல்பட்டு. ஆமா, சி.வி. சண்முகம் கடும் கோபத்தில் இருக்கிறார். காரணம் என்னன்னா, 25 பேர் சேர்ந்து ஆதரிச்சு தாவேகாவை ஆதரிச்ச பின்னால் சட்டமன்றத்தில் அதே சபாநாயகர் 25 பேரும் லெட்டர் கொடுத்த பின்னால் மிக தெளிவாக அதிமுக 1, அதிமுக 2ங்கிறது பழனிசாமி எலெக்ஷன் கமிஷன் ஏத்துக்கல, ஆகவே 1, 2ன்னு எழுதி கொடுத்திருந்தாங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும். அதுல கொஞ்சம் ஸ்பிளிட் ஆனதுதான் பழனிசாமி மறுபடியும் அந்த தாந்தோன்றித்தனமா நடந்துகிட்டு எல்லாத்தையும் பதவியிலிருந்து எடுக்கிறதுலாம் ஆச்சு. அது ஸ்டாண்ட் பண்ணி இருந்தா பழனிசாமி வெளியில தூக்கி எரிஞ்சிருக்கலாம். எல்லாத்திட்டையும் கையெழுத்து வாங்குவதாக நீங்கள் ஒரு செய்தியை பார்த்தீர்கள். ஆகவே ஒரு 7-8 பேர் 10 பேரோட வேலுமணியும் திரு சி.வி. சண்முகம் அவர்களும் அதிகமான சட்டமன்ற உறுப்பினரோடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சார், திராவிட முன்னேற்ற கழகத்தை பாத்தீங்கன்னா 10 அமைச்சர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சென்றவர்கள் தான். அவர்கள்தான் முன்னிலையில் நிறுத்தப்பட்டார்கள், முக்கியமான பொறுப்புகளில் இருந்தார்கள். அது உங்களுக்கு தெரியும் யார் யாருன்னு ஒன்றும் சொல்ல வேண்டாம். அவர்கள் எல்லாம் இங்கிருந்து போய் அங்கே இருந்தார்கள். ஆகவே ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் என்று எடுத்துக்கொண்டால் தலைவரிடமும் அம்மாவிடமும் ட்ரைனிங் எடுத்து வந்தாங்க பாருங்க, அந்த பயிற்சி. ஆகவே அவர்களுக்கு எந்த இடத்திலுமே கவியரசு கண்ணதாசன் சொன்னது போல திறமை உள்ளவன் எங்கிருந்தாலும் தேசமானது தோட்டம் என்று சொல்லுவார்கள். ஆகவே அவர்களுக்கு மரியாதையும் மதிப்பும் தருவார்கள். அதைதான் பான்மிகு அமைச்சர் புசியானந்த் சொல்லுகிறார். 30 வருடங்களாக அந்த ரசிகர் மன்றத்தில் இருந்தவரோடு இணைந்து பணியாற்றுங்கள், வாருங்கள் என்று வரவேற்கிறார். நாங்களும் அப்படித்தான் அவர்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்களெல்லாம் போற்றி பாராட்டி அவரோடு சேர்ந்து இணைந்து பணியாற்ற நாங்களும் தயாராக இருக்கிறோம். இறுதியான எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் சார். நீங்க அதிமுகவுல மிக நீண்ட காலம் பயணித்தவர், அங்க உங்களுக்கு நிச்சயமாக நண்பர்களும் இருப்பார்கள். ஏதேனும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? அடுத்து யாரெல்லாம் வரப்போறாங்க, எத்தனை பேர் எண்ணிக்கை, அது பற்றி ஏதாவது மேலதிக விவரங்கள்? என்னுடைய கணக்குப்படி இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் தாவேகாவுக்கு அதிமுகவில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வரத்தான் போகிறார்கள். நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். இந்த கட்சி அழிந்து கொண்டே இருக்கிறது. 4 சகிரிகள் உடன் இருக்கிறார்கள். அந்த சகிரிகள் பழனிசாமியை முற்றிலுமாக முடித்து விடுவார்கள். இதுல இன்னொரு பேச்சு வேற அடிபடுது. திகார் ஜெயிலி ஹீரோ இருக்காரு, அவர் வேற வராராம் அதிமுகவுக்கு. அவர் ஆரம்பிச்ச கட்சியை முற்றிலும் ஒழிச்சிட்டாரு. திகார்ல இருந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்னு புகழேந்தி தான் கூப்பிட்டு வந்தாரு. என் கூட தங்க தமிழ் செல்வனும் என் கூட செத்து போன வெற்றிவேலும் என்ன அண்ணன் சம்பத்தும் ஆஞ்சில் சம்பத்தும் அலைஞ்சி எப்படியோ கூப்பிட்டு வந்தோம் வெளியில. அவர் வேற அதிமுகவுக்கு வராராம். தூக்கு போட்டு செத்து போயிடுவோம். ஐயோ, பேரையே சொல்றது இல்லைங்க. அவ்வளவு பெரிய ஆளு, நல்ல தியாகி. அவரு பெரிய சுதந்திர போராட்ட தியாகி. பாருங்க, அவரு பழனிசாமி பழனிசாமிய சந்து சேர்ந்தா தூக்கு போட்டுக்கிறேன்னாரு. நான் தூக்கு கயிறெல்லாம் அது வேற செலவு 1000 ரூபா, அதை அனுப்பிச்சிட்டு அதுல எந்த பலனும் எனக்கு இல்லை. ஆகவே முடிவுரை எழுதுவதற்கு ஒரு ஆள் வேணும் இல்ல, முன்னுரை எழுதியாக்கி விட்டது, முடிவுரைக்கு ஒரு ஆள் வேணும். என்னைக்கு ஓபிஎஸ் காலை கொண்டு போய் ஒரு வீட்டுல வச்சாரோ அன்னைக்கு அவர் ஒழிஞ்சாரு. ஆக எடப்பாடி பழனிசாமிக்கு முடிவுரை யார் எழுதுவது? ஆகவே இது போல மனிதர்கள் தான் மக்களால் வெறுக்கப்பட்டு, நிர்வாகிகளால் துரத்தப்பட்டு, தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் பரிதவித்து நிற்கின்ற திகார் செயலினுடைய ஹீரோ அவர் தான் வந்து முடிவுரை எழுத போறாரு. அப்படின்னா நல்லபடியா எழுதிட்டோம். ஒரு பெஸ்ட் எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அந்த ஆபீஸை மூடிட்டு கீயை கொடுத்தா அந்த அதிமுக பக்கத்திலே பெருசா தாவேகான் போட்டு அந்த சிட்டியில அந்த ஆபீஸை யூஸ் பண்ணிக்குவோம். நாங்க விஜய் என்ற தலைவர் போட்டோவை போட்டு அதை யூஸ் பண்ணிக்குவோம். அம்மா தலைவர் படம்லாம் போட்டு அந்த சிலைகளோடு நாங்கள் புகழ்பாடுவோம், அந்த கட்சிக்கு உழைப்போம்.
சார் அதையாவது எம்ஜிஆர் செஞ்சா நீங்க பரவாயில்ல. வந்து இவ்வளவு கொச்சப்படுத்துற மாதிரி சொல்றீங்க. கொச்சையா? யாருமே அனாதை ஆசிரமம் ஆயிடுச்சு சார். ம். முதியோர்களுடைய முடிந்து போன இல்லமாக இருக்கிறது, அனாதை ஆசிரமமாக இருக்கிறது. அங்க யார் இருக்கிறாங்க போய் பாருங்க. அந்த ரோட்ல போய் பாருங்க, தலைவர் அம்மா அப்பா சிலையை பார்த்து கும்பிடணும். கொஞ்சம் எட்டி பாருங்க, இழவு வீடு மாதிரி இருக்கும். ஒரு ஆள் இருக்கானா பாருங்க, அங்க ஒரு ஆள். தினம் கூப்பிட்டா வரமாட்டேன்றார் எம்எல்ஏ. எந்த எம்எல்ஏ வரதில்லை, கூப்பிட்டா எம்எல்ஏ புறக்கணித்தார், எம்எல்ஏ புறக்கணித்தார், எடப்பாடி பழனிசாமியை புறக்கணித்தார். இதானே செய்தியா போயிட்டு இருக்கு. அப்புறம் என்ன கட்சி நீ நடத்துற? நாங்கள் ஆரோக்கியமா இருப்போம், அப்படியே எழுச்சி வந்துருவோம் நாங்க, பீனிக்ஸ் பறவை மாதிரி அப்படியே எழுந்து நாங்கள் வருவோம் பாருங்கள் அப்படின்னு வசனம் வேற இதுல. என் கழுகா கூட வர முடியாது, நீ காக்காயா கூட வர முடியாது. ஆகவே முடிந்தது அது. ஆகவே முடித்து வை. ஒரு பெரிய கட்சியை உலகத்திலேயே அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் புதின சொன்ன ரஷ்யாவில் அது மாதிரி பல கட்சிகளை சொல்லிக்கொண்டே போகலாம் உலகம் முழுவதும். மார்க்சிஸ்ட் சொல்லலாம், பொலிட் பீரோ தனியா இருக்காங்க பாருங்க, எதிலையும் கலந்துக்காம. இந்த 2 இடதுசாரிகளும் கொள்கையோடு இருப்பாங்க, கொள்கை பிரிப்போடு இருப்பாங்க. சிபாரிசுன்னு ஒரு கடிதத்தை கொடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட கட்சிகள் கூட நம்ம இந்த கட்சி வேணா, அந்த தலைவர் நினைக்கிறார் இந்த கட்சியை ஒழிச்சிடணும், நம்மளால முடியல, வளர்ந்து நிக்கிறோம் அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டாங்கன்னா, அந்த கட்சியை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணணும்னா பழனிசாமிட்டு கொண்டு வந்து கொடுத்தா ஒரே மாசத்துல அந்த கட்சியை முடிச்சிருவாரு அண்ணன். புரியுதா உங்களுக்கு? ஆகவே இந்த கட்சியை ஒழிப்பதற்காகவே பிறந்தவர், ஆகவே ஒழிப்பதிலே மிகவும் சிறந்தவர் இந்த எடப்பாடி பழனிசாமி. ஒழித்து விட்டதில் புகழேந்திக்கு மிக்க மகிழ்ச்சி. சார் எனக்கு கூடுதலான ஒரே ஒரு கேள்விதான். அதாவது அதிமுகவை தீர்ந்து போன சக்தி என்று குறிப்பிடுகிறார் மாண்புமிகு முதலமைச்சர். இப்போ நேற்றைய தினம் கரூரில் பேசிய பொழுது தீர்ந்து போன சக்தியும் தீய சக்தியையும் 2 வெவ்வேறுலாம் நினைச்சிடாதீங்க, 2ம் ஒரே இதுதான் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றாரு. அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சனிக்கிழமை தோறும் அந்த இணைப்பு விழா நடக்கிறது அல்லவா, அந்த நிகழ்ச்சியின் போது அமைச்சர் என்ன சொல்றாரு ஆதவ அர்ஜுனா அவர்கள், அதாவது தாவேக்காவோட தாய் கழகம் அதிமுக தான், அதிமுகல இருந்து இன்னும் 50% வந்துட்டீங்க, இன்னும் 90% வரணும், நாங்க அழைப்பு விடுக்கிறோம், எங்க தலைவருக்கு அம்மையார் ஜெயலலிதாவையும் ரொம்ப பிடிக்கும், கலைஞரையும் ரொம்ப பிடிக்கும், எனவே உண்மை தொண்டர்கள் எல்லாம் எங்க பக்கம் வரணும் அப்படின்ற ஒரு இதை சொல்றாரு. அப்ப தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் ஒன்று என்றால் அந்த கட்சியினரும் வந்து தீய சக்தியினர் தானே. அந்த தீய சக்தியினரை வந்து தமிழக வெற்றி கழகம் என்ற தூய சக்தியில் அரவணைத்துக் கொள்வது என்பது அது தீயவர்களை உங்கள் கட்சியில் ஐக்கியமாகுவதற்கு ஒரு வழிவகக்கூடிய செயல் தானே. உதாரணத்திற்கு கடந்த திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர் ஆகியோருடைய ராஜினாமா மற்றும் இணைப்பு விழாவே ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரியாக ஆனது. தமிழக வெற்றி கழகத்தின் மீது நன்மதிப்பு வைத்தவர்களுக்கு மிகவும் ஒரு பேரிடியாக அந்த செய்தி அமைந்தது. இப்போ இது தீய சக்தி என்கிற அந்த பிராண்டு இனிமே நீங்க குத்த முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? தவறு. நான் அதை ஆதரிக்கவில்லை. நான் கூட கொடுத்த புகார் டிவிஎஸ்சியில பெண்டிங் இருக்கு ஹக்கீம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க இந்த எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணணும்னா 2 வருஷத்துக்கு மேல கன்விக்டடா முடியாது. கன்விக்ஷன் பார்ட் தண்டனை பெற்றிருந்தால் தேர்தலில் நிற்க முடியாது. 2 வருஷத்துக்கு கீழே இருந்தா நீங்க நிக்கலாம். இது தேர்தல் ஆணையத்தினுடைய விதி, கான்ஸ்டிடியூஷன். இப்பொழுது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற நீங்கள் சொன்ன நபர்கள் எல்லாம் அவர்களுடைய டியூட்டி டு ப்ரூவ் தி இன்னோசன்ஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களை சாட்டப்பட்ட குற்றத்திலிருந்து நாங்கள் நிரபராதிகள் என்பதை நிரூபிக்க வேண்டும். உதாரணமா, நீங்க அம்மா வந்து எத்தனையோ வழிகள் இருந்தது, வழக்கை முடித்து தருகிறோம் என்று வந்தவர்கள் உண்டு, மத்தியிலே இருந்து குரல் கொடுத்தவர்கள் உண்டு, தேவையில்லைன்ட்டாங்க. என் மேல திமுக போட்ட கேஸ் தானே பாத்துக்கிறேன்னாங்க. குணுகா தண்டனை கொடுத்தார். ஆனால் குமாரசாமி என்கின்ற நீதிபதி அந்த தண்டனையை ரத்து செய்தார். எனது தாய் இறக்கும் பொழுது அவர்கள் நிரபராதி. அதற்கு பின்னாலே நடந்த தேர்தலிலே வெற்றி பெற்றார்கள். தண்டனை கொடுத்த பின்னால் வெற்றி அடைந்தார்கள் என்பதுதான் சரித்திரம். மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா இங்க நான் அவரோட அந்த அம்மாவோடையோ தலைவரோடையோ யாரையும் கம்பேர் பண்ண முடியல. ஆனா நான் இங்க என்ன சொல்றேன், யார் குற்றம் சாட்டப்பட்டவர்களோ அவர்களது கடமை நிரூபித்தாக வேண்டும். அதற்கு தாவேகா என்கின்ற இயக்கம் நிச்சயமாக துணை போகாது. டிபிஎஸ்சிக்கோ, இடிக்கோ, இன்கம் டேக்ஸ்க்கோ எதையுமே செய்ய முடியாது. ஆகவே அவர்களை நிரூபித்துக் கொண்டு வெளியிலே வர வேண்டுமே தவிர, அவர்களுக்கு இந்த நேரத்தில் வழக்கு மன்றத்திலே வழக்கு நிற்கும் பொழுது நீதிமன்றத்தின் முன்னால் தண்டனை கொடுப்பதற்கு புகழேந்திக்கும் ஹக்கீமுக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. நாளை அவர்கள் குற்றவாளி என்றால் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும்.
நிரபராதி என்றால் அவர்களை வரவேற்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது அவர்களுக்கு சார்ந்தது. ஆகவே நடுவிலே புகுந்து அதற்கு தீர்ப்பளிக்கின்ற இடத்திலே நாம் போக தேவையில்லை. அதே மாதிரி ஊழலற்ற ஒரு அரசு அமைந்தது என்று முதல்வர் பேசியதை பார்த்தோம். பயப்படுறான் லஞ்சம் வாங்குறதுக்கு. வாலண்டியரா போய் கொடுத்தா கூட வேணான்றாங்க. ஆகவே அதைத்தான் அவர் சொன்னார். மரியாதை கொடுத்து பேசி பெண்டிங் இருந்த ஃபைல் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கதான் தாவேகா நிற்கிறது என்பதை அவர்கள் சொன்னார்கள். ஆகவே அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இங்கே வந்தவர்கள் இனி எந்த தவறும் செய்ய முடியாது. ஏனென்றால் தவறு செய்யாத ஒரு இயக்கத்தில் இணைந்திருக்கிறோம். அதையே பின்பற்றித்தான் ஆக வேண்டும். தவறு நடந்திருந்தால், தவறுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தால், குற்றம் சாட்டப்பட்டிருந்தால் அவர்கள் நீதிமன்றத்தில் நிரூபித்துக் கொள்ளட்டும். நிச்சயமா மாண்பு முதலமைச்சர் கடைசி இந்த சட்டமன்ற முதல் கூட்டத்தொடரின் போது இறுதியாக சொன்ன அந்த ஒரு வரிதான் நினைவுக்கு வருகிறது. நாங்க அரசு பணத்தை தொடமாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை மக்கள்கிட்ட கொடுத்திருந்தாரு. அதை அவர் இறுதி மூச்சு வரை அவர் கடைபிடித்தால் நிச்சயமாக நிறைவேற்றுவார். என்னுடைய பெயரில் புகழேந்திரன் சொல்ற நினைக்கிறேன். 1000 கோடி ஊழல் மெகா சிட்டி, இந்த தண்ணியே நிக்காதுன்னு சொல்லி 760 கிலோமீட்டர் எல்லாம் வாய்க்கால் போட்டோம், தண்ணி கீழே தான் போகும்னு பழனிசாமி அடித்த கொள்ளை அந்த ரிப்போர்ட் வந்துச்சு. அதுக்கு பின்னாடி அம்மாவுடைய சாவிலே மர்மம், அதை உடனே கண்டுபிடிச்சு 6 மாசத்துல சொல்றேன்னு போன தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொன்னார். அது அந்த ஆறுமுகசாமி கமிஷன் தீர்ப்பு உடப்பிலே போடப்பட்டது. அதற்கு பின்னாலே தூத்துக்குடியில 13 பேரை சுட்டார்கள். அந்த அருணா ஜெகதீசன் நீதிபதி அவருடைய ரிப்போர்ட்டும் வந்துச்சு. ஆகவே வந்ததும் நாங்கள் கமிஷன் அமைப்போம், அமைக்கல. எந்த தனி நீதிமன்றமே அமைப்போம். அவ்வளவு ஊழல் இருக்கிறது. ஒரு ஊழல் ஃபைல் கூட கையில் எடுத்து தண்டிக்கப்படவில்லை. ஆகவே தான் முதலமைச்சர் சொல்லுகிறார், ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர், தோண்ட தோண்ட வருகிறது, பார்க்கத்தானே போகிறீர்கள். எத்தனை பேர் ஜெயிலுக்கு போறாங்கன்ற வேடிக்கையை பாருங்க. தப்பவே முடியாது. சிங்கப்பூர்ல போய் ஒரு கஜானா படுத்துடுச்சு எழுச்சி வராம, அது எப்போ வரும் தெரியாது. ஆகவே நான் மாண்பு முன்னாள் முதல்வரை சொல்லவில்லை என்று இந்த முதல்வர் சொன்னார். படுத்திருப்பது கஜானா யார் என்று உங்களுக்கு தெரியும். ஆகவே இதெல்லாம் காலகட்டத்தில் ஊழல் செய்தவர்கள் தப்ப முடியாது, பதில் சொல்ல ஆக வேண்டும். ஆகவே நாங்கள் எல்லாம் உடன் இருக்கிறோம், இனி விடுவதாக இல்லை. கொடநாடு கேஸ் வெளியில ஒரு வேடிக்கை பாருங்க. 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு மாண்புமிகு அமைச்சர் புசி ஆனந்த் அவர்கள். கவலையப்படல அண்ணன். 4 பேரை டெண்டர்ல ஊழல் ஏதோ சந்தேகப்பட்டார், இமீடியட்டா பண்றாரு, அதுக்கு ப்ரூஃப் இருக்கு. ஆகவே இனி விளையாட்டு ஆரம்பமாகிவிடும். அதுதான் இந்த ஒரு பாலத்தை பத்தி எல்லாம் முதலமைச்சர் சொன்னார். ஊழலற்ற ஆட்சியும் நடக்கும், ஊழல் நடந்த ஃபைல்களும் எடுக்கப்படும், அவர்கள் ஜெயிலுக்கு அனுப்பப்படுவார்கள். இது இரண்டுமே சைமல்டேனியஸாக மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடத்துவார். அந்த லிஸ்ட்ல எடப்பாடியார் இருக்காரா? அவரும் நிச்சயமாக எடப்பாடியார் ஜெயிலுக்கு போவதை யாராலும் தடுக்க முடியாது. 4500 கோடி மேட்டரை எடுப்போம் நம்ம. டோன்ட் வரி, எல்லாம் வரும், கவலைப்படாதீங்க. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள். நீங்க சொன்னதுதான் உண்மை, தெளிவான கருத்துக்கள். நான் ஒன்றும் ஜாலரா அடிச்செல்லாம் பேச மாட்டேன், இப்ப எல்லாருக்கும் தெரியும். அவை மிக தெளிவான கருத்துக்கள். குற்றம் சுமத்தப்பட்டவர் நிரூபிப்பது அவர்களது கடமை என்பதை மிக தெளிவாக சொல்லிவிட்டேன். ஆகவே உங்களது நீண்ட நாள் கழித்த இந்த இன்டர்வியூவுக்கு மிக்க நன்றி. இந்த பேட்டிக்கு பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி.